ரஜினியின் தலைவர் 173 திரைப்படம் குறித்தான லேட்டஸ்டான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தலைவர் 173 படத்தில் நடிக்க போகும் நடிகைகள் தொடர்பான ஒரு தகவல் தான் அது. இந்த படத்தில் 2 பிரபலமான நாயகிகள் நடிக்க கமிட்டாகி இருப்பதாக தெரிகிறது. அதாவது ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கும் தலைவர் 173 திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பினை டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி பெற்றிருக்கார். சிவகார்த்திகேயனை வைத்து டான் என்ற மாஸ் ஹிட் படத்தை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி தனது 2வது படத்திலேயே ரஜினியை இயக்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். கமல்ஹாசன் தயாரிக்கும் இந்த படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் சிபி தற்போது மேற்கொண்டு வருகிறார். முழு கதையும் ரெடி செய்துவிட்டு தற்போது நடிகர்கள் தேர்வில் தீவிரம் காட்டி வருகிறார் இயக்குனர். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க போகும் நாயகிகள் தொடர்பான ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. தலைவர் 173 படத்தில் 2 சென்சேஷனல் நாயகிகள் நடிக்க இருப்பதா தகவல்கள் வலம் வருது. தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் பிஸியான நடிகையாக வலம் வரும் பூஜா ஹெக்டே தலைவர் 173 படத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து சிவி சக்கரவர்த்தியின் முதல் பட நாயகியான பிரியங்கா மோகனும் தலைவர் 173 படத்தில் நடிக்கப் போவதாக ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதன் மூலம் தலைவர் 173 படத்தில் 2 நாயகிகள் என தெரிய வந்திருக்கு. ஆனால் இது சிவி சக்கரவர்த்தியின் சாய்ஸ் தான் என்றும் இதற்கு ரஜினி ஓகே சொல்வாரா என்று பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஜோடி செட் ஆகுமா என்பது ரசிகர்களின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை ரஜினிக்கு ஜோடியாக மூத்த நடிகை ஒருவர் நடிப்பாரா? அவரை சேர்த்து தலைவர் 173 படத்தில் மொத்தம் 3 நடிகைகள் நடிப்பாங்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்நிலையில் ரஜினி வழக்கமான நடிகர்களின் தேர்வில் தலையிட மாட்டார் என்றே சொல்லப்பட்டு வருது. இயக்குநர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதற்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நடித்து கொடுப்பவர் தான் தலைவர். அப்படி இருக்கையில் தலைவர் 173 படத்தில் நடிக்கும் நடிகைகளை முழுக்க சிவி சக்கரவர்த்தி தான் தேர்ந்தெடுப்பார் என தெரிகிறது. ரஜினியும் இந்த படத்தின் தயாரிப்பாளருமான கமலும் நடிகர்களின் தேர்வு குறித்து தங்களின் கருத்துக்களை சொல்வார்களே தவிர மற்றது எதுவும் செய்வார்களா என்பது சந்தேகம்தான். இப்படியான நிலையில் பூஜா ஹெக்டே மற்றும் பிரியங்கா மோகன் இந்த படத்தில் நடிப்பதாக சொல்லப்படும் தகவல் உண்மையாக இருந்தாலும் அவர்கள் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க மாட்டார்கள் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த படத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஜனவரி துவக்கத்தில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி ஒரு பக்கம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளில் பிஸி ஆகிட்டார். மேலும் ரஜினி நெல்சன் இயக்கும் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு வராரு. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் முழுமையான படப்பிடிப்பு மார்ச் மாதத்துக்குள்ளே முடிவடையும். அதன் பிறகு ஏப்ரல் மாதத்தில் இருந்து தலைவர் 173 படத்திற்கான படப்பிடிப்பு துவங்கும் என தெரிய வந்திருக்கு.